بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீனா, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்கக்கா. நம்மளுடைய இறைவன் யார்? நம்மளுடைய இறைவன் அல்லாஹ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு மீனா. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 7 வானம் தாண்டி அஷ்லே அமர்ந்துள்ளார். சரி, அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்தான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கத்துக்காக படைச்சா. சரி, தௌஹீத் கல்மான்றாங்க அப்படின்னா என்னக்கா? தௌஹீத் கல்மா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேற இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதர் அவர்கள். மீனா, பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எது? மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வை இணை வைப்பது. இணை வைத்தல் என்றால் என்ன? இணை வைத்தால் அல்லாஹுடைய ஆற்றலும் பண்புகளும் சாதாரண மனிதருக்கோ சாதாரண பொருள்களுக்கோ இருப்பதாக நம்புவதும். இணை வச்சு என்ன தண்டனைன்னு தெரியுமா? தெரியுமே. இணை வச்சா நிரந்தர நரகந்தா. அவர் எப்போதும் சொர்க்கத்துக்கே போக முடியாது. அக்கா, இஹ்சான் தெரியுமா? தெரியுமே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் தான் இஹ்சான். அக்கா, நான் இந்த இஹ்சான் கேட்கல. இஹ்சான் என்றால் என்ன? அந்த இஹ்சான் கேட்குறியா? நாம் அல்லாவை பார்க்கலனாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற பயத்தோட வணங்குறது தான் இஹ்சான். இஸ்லாத்தோட கடமைகள் எத்தனை தெரியுமா? தெரியுமே. இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. அல்லாஹ்வை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. அல்லாஹ்வை நேரில் பார்க்கணுக்கா? பார்க்க முடியாது மீனா. இந்த உலகத்தில் யாராலையும் பார்க்க முடியாது. மறுமையில் சொர்க்கவாசிகள் இருந்தால் பார்க்க முடியும். சரியா அரிஃபக்கா? நீங்கள் கடைசியாக சொன்ன பதில் மாதிரியே சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வரவங்களுக்கு வழி விட்டு நம்ம கிளம்பலாமா? கையை பிடிச்சிட்டு வா மீனா, கீழே விழுந்துடாத.